நூல் எப்படி வெல்கம் டு த போடுறதுன்னு ரோஹிணி பார்க்கலாம். டிசைனர்ஸ். அடுத்து இன்றைக்கி நம்ம வந்து மிஷின் எம்ப்ராய்டரி கிளாஸ் வந்து 3 பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து மிஷின் எம்ப்ராய்டரி 1 and 2ல் வந்து பார்த்திங்கன்னா மிஷினை பற்றின டீட்டெயில்ஸ், என்ன திங்ஸ் வேணும், அது போக எப்படி த்ரெட்டு போடுறது, எப்படி பாபினில் வைன் பண்ணுறது, எப்படி பாபின் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம மிஷின் எம்ப்ராய்டரிக்கு ஃப்ரேமில் எப்படி கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். பார்த்துட்டு இன்றைக்கி ரன்னிங் ஸ்டிச்சும் சாட்டின் ஸ்டிச்சையும் போட்டு காட்ட போகிறேன். ஸோ நம்ம வந்து ஃபேப்ரிக்கில் எப்படி கிளாத் பார்க்க ஃப்ரேமில் வந்து எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். நான் வந்து 10 inch ஃப்ரேம் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா 2 ரிங்காக இருக்கா. இந்த ஸ்க்ரூ யூஸ் பண்ணிவிட்டு அதை கலட்டிக்கிறேன். உங்களோட கிளாத்தை விரிச்சு போட்டுக்கோங்க. இதுல வந்து ஸ்க்ரூ பக்கம் வந்து அடியில தான் வரணும். ஏன்னா நம்ம மிஷின்ல அப்படிதான் போடுவோம். லூஸ் பண்ணிக்கிட்டு மாட்டுங்க. நல்லா கிளாத்தை நல்லா சுத்திலும் எல்லா பக்கமும் நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. சுத்திலும் எடுத்து விட்டுட்டு இந்த ஸ்க்ரூவை திரும்ப டைட் பண்ணிக்கோங்க. இவ்வளவு டைட் பண்ண முடியுது இந்த அளவுக்கு டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டு ஒருக்க லூஸ் விட்டுருக்கோம். திரும்ப நல்லா கையை வந்து இதுல புடிச்சிட்டு இந்த மாதிரி எல்லா சைடும் நல்லா லூஸ் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃப்ரேமில் போடலாம். இப்போ நம்ம ஃப்ரேமில் போடலாம். இப்போ நம்ம த்ரெட் எடுத்தாச்சு. உள்ள வச்சு எடுத்துக்கோங்க. இந்த நூலை விட்டு கையில பிடிச்சிக்கோங்க. நூலை இப்படி கையில பிடிச்சிக்கோங்க. இப்போ இதுவா நான் வந்து சாட்டின் போடல, 0ல தான் இருக்கு. பார்த்துக்கோங்க, தெரியுது. நான் ரன்னிங் தான் போட. நீங்க தான் கையை வச்சுட்டு என்ன செய்யணும், கை ரெண்டையும் இப்படி வச்சுக்கோங்க. இந்த கையில பிடிச்சிட்டு 2 ஃப்ரேமையும் லேசா பிடிச்சிக்கோங்க. நிறைய பாபின்ல ரோஹித் போட்டுருக்கோம். இங்க வரணும். கிளாத் வந்து பாப்புலர் கிளாத் தான். பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணு வந்தது. அவ்வளவு கீழே இருந்து ஆக்ஷன் வரும் பாருங்க. மேல இருந்து கீழே கொண்டு வந்தோமா, இதுக்காக நான் மெதுவா தான் போட்டு காசுறேன். மெதுவா போடுங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டிச் பார்த்தீங்கன்னா அதே தான். இது கொஞ்சம் ஸ்கேலப் மாதிரி. ஆனா இதுவுமே நான் என்னதுல போட்டேன், ஸ்டார்டிங்ல போடல, ரன்னிங்ல தான். இதே மாதிரி ஒரு என்ன மாதிரி ஒரு டிசைனா போட்டு போட்டு பாருங்க. நல்லா கவனிக்கணும். நம்ம தான் கையை மூவ் பண்றோம், அது மூவ் ஆகவே ஆகாது. அப்படியே கீழ இருந்து மேல போய் பாருங்க.
மிஷின்லாம் நம்ம அந்த மிஷின் மாதிரியே தான் hand. நூலை இப்படி பிடிச்சிக்கோங்க, அதாவது ஓடி இதுல உட்காந்து அப்புறம் கொஞ்சம் மேலேயே போடுங்க. ரவுண்ட் போட்டாச்சு. அதே இதை நம்ம போடுங்க டைமண்ட் மாதிரி சும்மா சைட் சைட்ல. இதில் நீங்க பூ முதற்கொண்டு போட்டு பாருங்க. இதெல்லாம் வந்து எதுக்குன்னா ஃப்ரேம் வந்து நம்ம மூவ் பண்ணி பழகணுங்கிறதுக்காக. இப்படி திருப்பி திருப்பி தான் போடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து கை வந்து நேரவே இருக்கலாம். கை என் ஃப்ரேம் நிறைய தான் போகும், ஆனா மூடியில் தான். எந்தெந்த டிசைனுக்கு எப்படி எப்படி போடணுமோ அப்படி போடுவோம். இப்ப இதே இதை வந்து நான் திருப்பி திருப்பி போடுறேன் பாருங்க ஃப்ரேமு. அது வேற மாதிரி டிசைன் பார்ப்பேன், இது வேற மாதிரி இருக்கும். நம்ம அதாவது சாட்டின் ஸ்டிச் போடும்போது பாத்தீங்கன்னா திருப்பி திருப்பியும் போடணும். இதை வந்து இந்த மாதிரி போட்டு எனக்கு ஏதாவது வீடியோ சென்ட் பண்ணுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இப்படியே போகணும். ஒரே ஒரு சாட்டின் ஸ்டிச் நார்மல் லைனை உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிடுறேன். சாட்டின் ஸ்டிச் வந்து சென்டர்ல போடுறேன். நார்மலா ஒரு சாட்டின் ஸ்டிச் போடுவேன். லைன் போட்டுக்கிறேன். இந்த லைன்ல இன்னும் ஒரு சாட்டின் ஸ்டிச் போட்டாங்க. இங்க பாத்துக்கோங்க, நான் வந்து எதுக்கு கையில வச்சிருக்கேன், ஏன்னா முதல் கை தையல் தானே போட்டோம். பாத்தீங்கன்னா நல்லா இந்த பூட்டிலே வரணும். மோட்டரை வந்து நான் ஸ்லோவா வச்சதுனால அகலமா வருது. நான் உங்களுக்கு சொல்லி காட்டணுங்கிறதுக்காக. ஆக்சுவலி வந்து நல்லா ஸ்பீடா வந்தீங்கன்னா இதுல வந்து போடுறேன். பாத்தீங்கன்னா அதே செய்யல, மேல இருந்து கீழே வந்தேன், இப்ப கீழே இருந்து மேல போறேன். இதுதான் சாட்டின் ஸ்டிச். இதுதான். இதை நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல